ஹிடன்பர்க் அப்படின்னு பேரை கேட்டாலே பயப்படுற நிறைய இன்வெஸ்டர் இருக்காங்க. அதில் முக்கியமாக பயப்படக்கூடிய ஆள் தான் நம்ம அடானி குரூப்ஸ். இப்போ நியூஸ் சேனலில் அதிகமாக ட்ரெண்டிங்காக பேசக்கூடிய டாப்பிக்கே இந்த ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, இன்வெஸ்டர் எல்லாரும் மணி லாஸ் பண்ண போகிறாங்க தான். இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹிடன்பர்க் ரிசர்ச் அப்படின்னு ஒரு அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி 2023 ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க எகெயின்ஸ்ட் அடானி குரூப்ஸ். பட் நம்மளால இதெல்லாம் கண்டுக்காம கெத்தாக சுற்றிட்டு இருக்கிறாரு. 2024 ஹிடன்பர்க் ரிசர்ச் நான் மறுபடியும் ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சிபி ரெகுலேட்டரோட சேர்மேனுக்கும் அடானி குரூப்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால தான் 2023 நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, that there is a significant risk in the Indian stock market because the institution that governs the stock market is corporate. அது இன்னொரு சைடு ரூலிங் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்திக்கும் ஹிடன்பர்க் ரிசர்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால தான் ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. பட் நான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் எல்லாம் ஆல்மோஸ்ட் டவுனில் இருக்குது. நம்ம கரெக்டான ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போது எல்லா ஷேரும் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு இது எப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.